ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 படி நம்மளுடைய டிடிஎஸ் பேமெண்ட்டை எப்படி ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான வீடியோ போடுறேனோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீசஸோ கிளாஸஸோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட குறைவான சார்ஜுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி தருவோம். டேக்ஸை பற்றின உடனடி அப்டேட்டுக்கு நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 2 குரூப்ஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். தேவை உள்ளவங்க, ஆர்வம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் உங்களுடைய டேன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இபே டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 2 ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 2025 ஆக்ட்டு, ஒன்று வந்து 1961 ஆக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ண போகிறது, அதாவது நம்ம பேமெண்ட் பண்ண போகிற பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026-27 அப்படின்னு சொல்லப்படுற டேக்ஸ் இயருக்கு தான். இப்போ டேக்ஸ் இயர்னு மாற்றிட்டாங்க, அதனால் அது நம்ம 2026-27 தான் சொல்லணும். இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஏப்ரல் மந்த்துக்கான டிடிஎஸ் பேமெண்ட்டை மே மந்த்து பேமெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டியூ டேட் வந்து எவ்ரி மந்த்து 7ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஏப்ரல் மந்த்து பண்ண போகிறேன். இப்போ நான் எதை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கணும். அது கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் இங்கே நியூ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டேக்ஸ் இயர் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் இயர்னு கொடுத்ததும் எனக்கு என்ன ஆச்சு, ஒரே ஒரு டேக்ஸ் இயர் தான் காட்டுது. ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த 2025 அப்படின்ற ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆனதால் எனக்கு லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் இயரில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 2026-27 அப்படின்றது. அதனால் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல். பே டிடிஎஸ் டிசிஎஸ், பே அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டு, பே ஃபீ அதர் ரிசிப்ட்டு அண்ட் மிசிலியன்ஸ் ரிசிப்ட். ஸோ இந்த மாதிரியான 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பே பண்ண வந்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி போகிறேன். இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஒரு ரெண்ட்டுக்கான டிடிஎஸ் பேமெண்ட்டை நான் பண்ண போகிறேன். ஸோ பேமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கோடை வந்து எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த டிடிஎஸ்ஸை பே பண்ண போகிறீங்க, என்ன செக்ஷன் கீழே நீங்கள் பே பண்ண போகிறீங்க, முன்னாடி வந்து எனக்கு தெரியும் உங்கள் செக்ஷன் கோடு, இப்போ வந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ நான் பண்ண போகிறது வந்து ரெண்ட்டுக்கான டிடிஎஸோடைய செக்ஷன் உங்களுக்கு ஓல்டு செக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அது 194I சொல்லுவாங்க. இப்போ நியூ செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கோடு பேமெண்ட் கோடு 1009 சொல்கிறாங்க. ஸோ அது வர நியூ செக்ஷனுக்கு வந்து 393/1 டேபிள் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்ட் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து ரேட்டு 10%, அப்புறம் வந்து த்ரெஷோல்ட் லிமிட்டு 50,000 per month. ஸோ இதெல்லாம் மாறலை. எது மாறி இருக்குன்னா அந்த கோடு, அந்த 194I அப்படின்ற ஓல்டு செக்ஷன் வந்து இப்போ மாறி இருக்கு 1009 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சார்ட் வந்து நம்மளோட குரூப்லேயே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 1009 அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் மேஜர் ஹெட் வந்து அதர் தென் கம்பெனி டிடக்டியை செலக்ட் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் செலக்ட் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டிடக்டி. டிடக்டிவுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவர் வந்து இந்தியாவை சார்ந்ததா இல்லை வேறு கண்ட்ரி சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம வந்து ரெசிடென்ட் டிடக்டி அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவே நான் ரெசிடென்ட் டிடக்டினா நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடு. நெக்ஸ்ட் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா டிடிஎஸ் டிசிஎஸ் செக்ஷன் வைஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இதுதான் நான் சொன்ன முன்னாடி. இதில் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுலேயே உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது புது கோடு தான் இருக்கும், அந்த கோடை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்ட் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு உடைய கோடு என்ன பார்த்தோம், 1009. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், ரெண்ட் அதர் தென் மெஷினரி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 1009 இந்த கோடை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கோடை செலக்ட் பண்ணதான் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. இப்போ டேக்ஸ் எவ்வளோ நம்ம பே பண்ண போகிறோம், இப்போ 1,50,000 ரெண்ட் பே பண்ணுறோம், அதுக்கு ஒரு 10% டிடக்ட் பண்ணியிருக்கோம்னா 15,000 ரெண்ட்டு. ஸோ அந்த 15,000 நான் இங்கே என்டர் பண்ணுறேன்.
என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே டோட்டலில் வந்துருச்சு. அப்புறம் சர்சார்ஜ், அப்புறம் எஜுகேஷனல் செஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஆட் அப்படின்னு கொடுக்கலாம். ஆட் பண்ணது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வந்து ஆட் ஆயிருச்சு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்கே டீட்டெயில் ஆஃப் அதர் பேமெண்ட் அப்படின்னு கேட்குது. இங்கே அதர் பேமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி, அதர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பே பண்ண வேண்டியதா அதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, அதுவும் இங்கே உதாரணத்துக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறது. இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு 50 ருபீஸ் நான் ஆட் பண்ணேன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் ஆயிரும். அப்புறம் அதை கண்டினியூ கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. 0 தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டிடிஎஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப், டேலி இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த 7 கோர்ஸும் நான் கற்றுக்கணும் ஒரே பேக்கேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காம்போ ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காம்போ ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5999 தான். இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். இது வந்து ஒரு ரெக்கார்டர் கோர்ஸ் தான். இந்த ரெக்கார்டர் கோர்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் ப்ளஸ் லைஃப் டைம் ஃப்ரீ அப்டேட்டும் கூட. அதனால வந்து நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க. நீங்க அடுத்த லெவல்ல நான் மூவ் ஆகணும். அடுத்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஃபைலிங் எல்லாம் எனக்கு தெரியலங்க. சீனியர்ட்ட கேட்டாலும் வந்து சொல்லி தர மாட்றாரு. அப்புறம் வேற எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல. அதனால அப்படி நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த கோர்ஸு. ஸோ அதனால வந்து டீட்டெயிலா நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு விஷயங்களும். இப்ப நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அது மாரி கோர்ஸ்ல நம்ம டைம் எடுத்து ஒரு கேஸ வச்சு டீட்டெயிலா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்றதுனால, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு அடுத்த லெவல்ல உங்க லைஃப்ல அடுத்த லெவல்ல மூவ் ஆகுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கோர்ஸ பத்தின மோர் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா, கீழ ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளேல நம்பர் குடுத்துருக்கோம். கால் பண்ணி நீங்க தாராளமா விசாரிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து லைஃப் டைம் ஆக்சஸோட உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த காம்போ ஆஃபர் வந்து 5999க்கே கிடைக்கும். லைஃப் டைம் ஆக்சஸ். இதுவே உங்களுக்கு 3 மாசத்துக்கு மட்டும் போதுன்னா, 2499 மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதனால உங்க லைஃப் டைம் ஆக்சஸ் வேணும்னா லைஃப் டைம் ஆக்சஸும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு 3 மந்த்துக்கு போதும் அப்படின்னு நினைச்சா 3 மந்த் கோர்ஸாவும் நீங்க இத வாங்கிக்கலாம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கால் பண்ணுங்க. இப்போ கன்டினியூவா அந்த டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கான அந்த வீடியோ வந்து தொடரும். கன்டினியூவா பாருங்க. சாரி கைஸ், ஒரு சின்ன இன்டரப்ஷன் இந்த ஆட் மூலியமா உங்களுக்கு. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ வந்து நியூ பேமெண்ட்ல போய்ட்டோம். அந்த முதல்ல என்ன பண்ணோம்? அந்த டிடிஎஸ், டிசிஎஸ் செக்ஷன் வைஸ் பேமெண்ட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் குடுத்ததும் என்ன ஆச்சு? அந்த ரெண்ட் அதர் தென் மெஷினரி வந்து செலக்ட் ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ப இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணல. அதனால இது வந்து கன்டின்யூ அப்படின்னு குடுக்குறோம். கன்டின்யூ குடுத்ததும் நம்மளுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த மேஜர் ஹெட், டாக்ஸ் அப்ளிகேபிள், அந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், நம்பர் ஆஃப் செக்ஷன் கோடு. நம்ம ஒரு கோடு தான் செலக்ட் பண்ணதுனால அது வந்துருச்சு. அப்புறம் டாக்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல வந்துருச்சு. அப்புறம் வந்து டோட்டல் நெட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண போறோம் அப்படின்றத இங்க காமிக்குது. இப்போ கன்டின்யூன்னு கீழ இப்போ கன்டின்யூன்னு குடுத்ததும் நம்மளுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கு. இல்ல வந்து நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, பே பை பேங்க் கவுண்டர், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அண்ட் யுபிஐ மூலியமா நீங்க என்ன செய்யலாம்? இந்த பேமெண்ட்ட வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதில ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன வந்து பூர்த்தி செய்யலாம். இத பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து ஒரு செலான் வரும். அந்த செலான டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க டிடிஎஸ் ஃபைலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் அந்த டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான செலானு. இதில வந்து நம்மளுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ், டாக்ஸ் இயர் அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளோ அமௌண்ட் பண்ணோம், செலானு பிஎஸ்ஆர் கோடு, செலான் நம்பரு, டேட் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த டிடிஎஸ், டிசிஎஸ் செக்ஷன் வைஸ் பேமெண்ட் டீட்டெயிலும் இதில குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதில என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்ன செக்ஷன் கீழ, என்ன கோடு கீழ, என்ன ரெண்ட் அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவா இருக்கு. இப்ப நம்ம ரென்ட்டுக்கு பே பண்ணியிருக்கோமா, கான்ட்ராக்ட் பே பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெளிவா இதில வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த ரென்ட்டுக்கு ஏத்த மாரி எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க தெளிவா இங்க வந்து என்ன ஆயிருக்கு, மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ மத்தபடி இந்த டாக்ஸ் பிரேக்கப்பு பழைய மாரி தான் எல்லாமே இருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய டிடிஎஸ் பேமெண்ட்டை வந்து ஆன்லைனில் பண்ணணும் அண்டர் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிடிஎஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.